சட்டம் ஒழுங்கை சரி செய்ய தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா தேசிய செயற்குழு உறுப்பினர் ராஜா வலியுறுத்தியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த பாரதிய ஜனதா தேசிய செயற்குழு உறுப்பினர் ராஜா, சகாயம் குழு மதுரை மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் நடந்த கிரானைட் மற்றும் தாதுமணல் கொள்ளை குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் தற்போது நிலவும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை சரி செய்ய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ராஜா வலியுறுத்தினார். தமிழகத்திலே ஒரு அரசு இருக்கின்ற எண்ணம் யாருக்கும் இல்லை. தினந்தோறும் பத்திரிகைகளை எடுத்து பார்த்தால் சட்டம் ஒழுங்கு எவ்வளவு சீர்கெட்டு இருக்கிறது, கொலை, கொள்ளை, திருட்டு என்று. ஆகவே தமிழக அரசு சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்த விரும்புகிறேன். சகாயம் தலைமையில் விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்பவும் கூட இந்த விசாரணையை முடக்குவதற்கான பல்வேறு நடவடிக்கைகள், இது மதுரையை மையமாக வச்சு இருக்கும் என்பது போல, கிரானைட் ஊழலை விட மிகப்பெரிய ஊழலாக இருப்பது மணல் கொள்ளையும் தாது மணல் திருட்டும். ஆகவே சகாயம் தலைமையிலான விசாரணை குழு தமிழகம் முழுவதும் மணல் திருட்டு, தாது மணல் கொள்ளை, கிரானைட் திருட்டு அனைத்தையுமே விசாரிப்பதற்கு அந்த விசாரணை குழுவினுடைய ஸ்கோப்பை என்லார்ஜ் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். வரும் தேர்தல்களில் அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் இடையில்தான் போட்டி நிலவும் என கூறிய ராஜா, புதுக்கட்சி துவங்கும் ஜி.கே. வாசனுக்கு வாழ்த்தும் தெரிவித்தார்.